அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் இன்றைக்கு மிளகாய்த்தூள் செய்ய போகிறோம். ஒரு கிலோ மிளகாய், 1 கிலோ மல்லி, 1/4 கிலோ பெருஞ்சீரகம், 100 கிராம் சீரகம், 25 கிராம் மஞ்சள், 100 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயம், கருவேப்பிள்ளைக்கு அளவில்லை. நீங்கள் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் போடுங்க, இருக்கிறது போடலாம், ஓரளவு போடலாம். நாங்கள் கொஞ்சம் கூட போடுறோம். நாங்கள் இப்போ மிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுப்போம். இந்த கையால் இடிக்கிறாக்கெல்லாம் வெட்டு விடும். நாங்கள் மிஷின்லானே கொடுக்குறது, அப்போ முழுசாகவே போட்டு வறுக்கலாம். இந்த மிளகாயை துப்புரவாக்கிக்கிறீங்க. இந்த காம்பு வளைஞ்சிருக்கிற காம்புகளை வெட்டி போட்டு மிச்சத்தை வைக்கணும். ஏன்னா காம்புலாம் உரைப்பு தன்மை கூட. இந்த வளைஞ்சிருக்கும் அப்படி அதை வெட்டி துப்புரவாக்கி நல்லா துணியால் துளைச்சி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்போம். இதுக்கெல்லாம் சில ஆக்கள் கருவாதுகளெல்லாம் போடுறது. நாங்கள் மிளக்கறிக்கு கருவாதுகள் பாவிக்கிறது தானே. அப்போ அதை தனியை தூளாக்கி வச்சு மச்சக்கறிகளுக்கு கருவா போடுறது. இதுக்கு போடுவீங்க, கருவா இதுக்கெல்லாம் போடுவீங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும். இதை கேட்டில் இந்த பதம் இல்லைன்னு கூட காட்டுறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்திட்டேன். இந்த மிளகாய்க்குள்ள நீங்கள் கையை வச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லா சூடு ஏறி இருக்கும். அவ்வளோ காணும். மிஷினில் கொடுக்குறானே மிஷின் சூடும் வரும். இப்போ சுடுகுது, நல்ல சூடு வந்துடுது. இறக்குவோம். இந்த சாடியாக கருப்புன்ற அப்படி வந்தால் பென்ஷன் கருப்பாக்கணும். இது இந்த இது சரி, இந்த பதம் சரி. சுடுகுது. கையில் பிடி வச்சுன்னா 2 நிமிஷம் கையில் பிடிச்சிருக்கிறாரோ சுடுது. இந்த பதம் சரி. இப்படியே எல்லாத்தையும் வறுத்து எடுப்போம். இப்போ இந்த மிளகாயை பாருங்க, நல்லா சுடுது, நல்லா சூடு இருக்குது. ஆனால் முறியலை. இப்படி தான் வறுக்கணும். நீங்கள் முருக வறுத்தீங்கன்னா இப்போ மெஷின்லேயே கொடுக்க கருப்புன்றமாக வந்துடும். சூடு இருக்குது, நல்ல சூடு இருக்குது, முறியல. இனி மல்லியை வறுப்போம். 1 கிலோ மல்லி, இந்த மல்லிக்குள்ள 100 கிராம் மிளகையும் போடுவோம். இது வாசல் அது மட்டும் இதை வறுப்போம். நாங்கள் வறுத்து கொண்டிருக்கல வடிவாக கேட்டிங்கன்னா இதில் வெடிக்கிற சத்தம் டிக்கண்டு வெடிக்கும். இந்த மல்லி இலைகள் வெடிக்கும். அது வெடிக்க துவங்க நாங்கள் தொடர்ந்து பரவலாக விராண்டணும். ஒரு 5 நிமிஷம் அப்படி விராண்டி போட்டு இறக்கணும். இந்த எல்லாரமும் ஒரே இடமாக விடாமல் சுற்றி வறுக்கணும். கை விடாமல் வறுத்து 5 நிமிஷம் வறுத்தீங்கன்னா எல்லாம் பரவாட்டு போ. இந்த மிளகாய்க்கு மேலேயே மல்லியையும் போட்டாச்சு. இனி சீரகத்தை வறுப்போம். பெருஞ்சீரகத்தை வறுப்போம். இதுவும் கொஞ்சம் தலை நல்லா வெடிக்கும். வெடிக்கல இதெல்லாம் கைவிடாமல் வறுத்து கொண்டு இருக்கணும். 2 நிமிஷத்தாலே வரமாட்டோம். இப்படியே வெடிக்க துவங்கிட்டுது. அப்படியே தொடர்ந்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு இறக்கலாம்.
இப்போ இதையும் இதுக்குள்ளேயே போடுவோம். இப்போ சீரகத்தை போட்டுட்டோம். இதுவும் இப்போ கொஞ்சம் தலை வெடிக்கிற சத்தம் இருக்குது. கருக விடப்படாது. வெடிக்கிறதுவாங்க 2 தரம் கிளவி போட்டு ஆக்கணும். இதுவும் இப்போ இந்த வெடிக்க துவங்கிட்டுது. இனி இப்போ 2 தரம் கிளவி போட்டு ஆக்கணும்னா 2 கருகிப்போம். இப்போ இந்த வெந்தயத்தை போடுவோம். இதுவும் ஒரு காசந்தரம். இதுவும் பொரிஞ்சு சத்தம் கேட்குது. இதுவும் இதையும் இறக்குவோம். இப்போ இந்த கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலை போட்டு இதுவும் நல்லா இது முறிகிற மாதிரி வரணும். இது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கவர்ந்து புறாண்டிங்கன்னா சரி. தொடர்ந்து வறுத்து கொண்டு இருக்கிறதுனா கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல இதுக்கு முக்கால் பதமாக வறுபட்டு போச்சு. சாடியான ஒரு உணர்வுக்கும் பச்சை ஒரு நீரெல்லாம் வற்றிட்டுது. ஆனால் முழுக்க முருகை இல்லை. நீர் பதஞ்சரி இதை நாங்கள் போட்டோம்னா மிஷின் சூப்புக்கு கணக்காக இருக்கும். நீர் வற்றிட்டு இதோட நீர் வற்றிட்டுது. முருகை இல்லை சரியா. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இதையும் எடுத்து அதுக்குள்ளேயே போடுவோம். இந்த மஞ்சளையும் சின்ன சின்ன இடித்து வச்சுருக்கிறோம். இனி இதையும் இதுக்குள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்குக்குள்ளே போட்டுட்டு மிஷினில் கொண்டு தான் அரைக்கணும். அரைச்சிட்டு கொண்டு வந்து மிச்சத்தை காட்டுறோம் இந்த மாதிரியாண்டு. இப்போ இதுக்குள்ள நாங்கள் மிளகாய், மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை இவ்வளோதான் போட்டாங்க. இது எங்களோட அம்மா இதே மாதிரி தான் திரிப்பா. அதே மாதிரி தான் நானும் திரிக்கிறேன். இவ்வளோ தான் போடுறது. இதே ஒரு பேப்பர் பேக்குக்குள்ளே போட்டுட்டு மில்லில் கொடுத்து அரைப்போம். மற்ற டிஷ்யூ அதில் கொடுக்குறோம்ல சூட்டோட பேப்பர் பேக்குக்குள்ளே போட்டு கொடுப்போம். இதெல்லாம் தூளே அரைச்சி கொண்டுட்டோம். நீ இதை கொட்டி நல்லா ஆற விடணும். நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆறின பிறகு தான் அரிதடியில் அரித்து நாங்கள் சேர்ந்து போத்தல் இருக்க போட போகிறோம். நல்லா ஆற பேக்கால் கொணந்த உடனே நீங்கள் கொட்டி பரவிடணும். இந்த பேக்குக்குள்ளே கண்ணீரம் வச்சுருந்தாலும் ஒரு எரிஞ்சு வந்து கருகும் சூட்டுக்கு. சரி நல்லா ஆறிட்டுது. ஆறின பிறகு நாங்கள் இதை எடுத்து அரிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் அரித்து இந்த போத்தல்களுக்கெல்லாம் போடுறோம்.